இந்த நோன்புக் காலத்தில் கர்த்தராகிய இயேசுவின் சிலுவைப் பாதையில் மௌனமாக உம்மோடு நடக்க உங்களை அழைக்கிறோம். உங்கள் கவலைகளை ஒதுக்கி வைத்து இப்போது ஜெபத்தில் நுழைவோம். தந்தையின், மகனின், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமேன். கருணைமிகு ஆண்டவரே இயேசுவே, உமது வேதனையும் மரணமும் மூலம் எங்களை மீட்கத் தயவு செய்த உமக்கு நன்றி. இந்த நோன்புக் காலத்தில் உமது சிலுவைப் பாதையில் உம்மோடு நடக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்பி புதிய வாழ்க்கை பெற உதவுவாயாக. ஆமேன். முதல் நிலையம். இயேசு மரணத் தண்டனைக்கு தீர்ப்பளிக்கப்படுகிறார். இயேசுவே, நீர் குற்றமற்றவராக இருந்தும் பாவி போல தீர்ப்பளிக்கப்பட்டீர். நான் செய்த தவறுகளுக்காக மனமாறி வருந்துகிறேன். ஜெபம். ஆண்டவரே, அநியாயம் செய்யாத, அநியாய தீர்ப்புகளை வழங்காத ஒரு தூய இதயத்தை எனக்கு தாரும். இரண்டாம் நிலையம். இயேசு சிலுவையைச் சுமக்கிறார். எங்கள் பாவங்களின் பாரமாக நீர் சிலுவையைச் சுமந்தீர். என் வாழ்க்கைச் சுமைகளையும் உம்மோடு சேர்த்து ஏற்றுக்கொள்கிறேன். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்க்கைச் சிலுவையை புலம்பாமல் சுமக்க எனக்கு வலிமை தாரும். மூன்றாம் நிலையம். இயேசு முதல் முறையாக விழுகிறார். பலவீனத்தில் நீர் விழுந்தீர், ஆனால் மீண்டும் எழுந்தீர். நான் விழும்போதெல்லாம் உமது கரம் என்னை தூக்கட்டும். ஜெபம். ஆண்டவரே, பாவத்தில் விழும்போது மனந்திரும்பி எழ எனக்கு அருள் தாரும். நான்காம் நிலையம். இயேசு தமது தாயைச் சந்திக்கிறார். தாயின் துயரமும் மகனின் வேதனையும் மௌனமாக சந்திக்கின்றன. ஜெபம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் அன்பும் பொறுமையும் அதிகரிக்கச் செய். ஐந்தாம் நிலையம். சிமோன் சிலுவையைச் சுமக்க உதவுகிறார். பயமின்றி சிமோன் உதவினார். நானும் பிறரின் சுமைகளை ஏற்றுக்கொள்ள உதவுவேனாக. ஜெபம். ஆண்டவரே, தேவைப்படுகிறவர்களுக்கு உதவும் மனதை எனக்குத் தாரும். ஆறாம் நிலையம். வெரோனிகா இயேசுவின் முகத்தைத் துடைக்கிறார். ஒரு சிறிய அன்புச் செயல் பெரிய ஆறுதலாக மாறியது. ஜெபம். ஆண்டவரே, சிறிய நன்மைகள் செய்யும் துணிவை எனக்குத் தாரும். ஏழாம் நிலையம். இயேசு இரண்டாம் முறையாக விழுகிறார். மீண்டும் விழுந்தீர், ஆனால் பயணத்தை நிறுத்தவில்லை. ஜெபம். ஆண்டவரே, நிராசையடையாமல் உம்மை நம்பி நடக்க எனக்கு அருள் தாரும். எட்டாம் நிலையம். இயேசு எருசலேம் பெண்களை ஆறுதல் கூறுகிறார். உமது வேதனையிலும் பிறரை எண்ணினீர். ஜெபம். ஆண்டவரே, என் சுயநலத்தை விட்டு பிறரை நேசிக்க எனக்கு கற்றுத்தாரும். ஒன்பதாம் நிலையம். இயேசு மூன்றாம் முறையாக விழுகிறார். மிகுந்த வேதனையிலும் உமது அன்பு தோற்கவில்லை. ஜெபம். ஆண்டவரே, என் கடைசி வரை உம்மிடம் விசுவாசமாக இருக்க அருள் தாரும். பத்தாம் நிலையம். இயேசுவின் ஆடைகள் கழற்றப்படுகின்றன. அவமானத்தின் உச்சத்திலும் உமது அமைதி நிலைத்தது. ஜெபம். ஆண்டவரே, தாழ்மையுடன் எல்லாவற்றையும் ஏற்க எனக்கு உதவுவாயாக. பதினொன்றாம் நிலையம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். என் பாவங்கள் உமது கைகளையும் கால்களையும் குத்தின. ஜெபம். ஆண்டவரே, உமது சிலுவையின் மூலம் என்னை மாற்றிவிடும். பன்னிரண்டாம் நிலையம். இயேசு சிலுவையில் மரணமடைகிறார். அப்பா, உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஜெபம். ஆண்டவரே, என் வாழ்க்கையும் மரணமும் உமது சித்தத்திற்கே உரியதாக இருக்கட்டும். பதிமூன்றாம் நிலையம். இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. தாயின் கரங்களில் மௌன வேதனை. ஜெபம். ஆண்டவரே, துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக என்னை மாற்றுவாயாக.
14ஆம் நிலையம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். மரணம் முடிவு அல்ல, புதிய வாழ்வின் தொடக்கம். ஜெபம். ஆண்டவரே, என் பழைய பாவ வாழ்க்கையை அடக்கம் செய்து புதிய மனிதனாக உயிர்த்தெழ உதவுவாயாக. கர்த்தராகிய இயேசுவே, உமது சிலுவை பாதையில் எங்களோடு நடந்ததற்கு நன்றி. இந்த நோன்புக் காலம் எங்களை மாற்றும் காலமாக இருக்கட்டும். உமது சிலுவையின் மூலம் எங்களுக்கு இரட்சிப்பு தந்தீர். உமக்கே மகிமை என்றென்றும். ஆமென்.